வச்சுக்கோங்க. அப்போது இன்றைக்கி அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் முளைத்ததனுடைய அயோக்கியத்தனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப வாழ்க்கை, உறவுமுறை வாழ்க்கை, ஊர் வாழ்க்கை வாழாத அயோக்கியத்தனம். நம்ம ஊரில் ஒரு அனாதை இருக்கிறான்னு சொன்னால் அது ஊர்க்காரனுக்காரன் அவமானம் அப்படின்னு சொன்னான். உறவுக்காரன், டேய் பெரியப்பன் சித்தப்பன் மாமன் மச்சனால இருக்கும்போது நீ எப்போ அனாதை அப்படின்னா. இன்னைக்கு உடன் பிறந்தது அந்த சொத்துக்களை ஏற்றிட்டு அனாதை, அவன் அனாதையாச்சாகணும், அப்படி சாகணும், எப்படி சாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈன பிறவிகள் எங்கிருந்து வந்தது? வெளிநாடுகளிலிருந்து. கிறிஸ்தவம் முஸ்லீம் மதம் இருக்குது பார்த்தியா? ஓப்பனாக சொல்லு. ஏன்னா அப்பத்தாயா அவன் மாறு, அதுலேருந்து தாயா வந்தது. ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? எம்ஜிஆர் இருந்தார், அவங்க அப்பா செத்து போச்சு தெரியுமில்ல. அப்போ அவங்க அம்மா 2வது குடி கட்டுச்சா? கட்டல. அந்த குழந்தைகளை வறுமையிலிருந்து காப்பாற்றினாங்க ஐயா. அவங்க அக்காவை எடுத்து புதைக்கிறதுக்கு இவர்கிட்ட எண்ணெய் வாங்குற காசு இல்லை. பீளமேட்டில் நடந்தது. எல்லாம் நம்ம ஊருக்காரங்களாம் சொல்லுவாங்க. ஜீவமத்தை வச்சு எடுப்போம், அதுக்கு காசு இல்லை. நாடகத்துக்கு போய் அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரோம்? அதே எடிசனை பாருங்கள். அவங்க அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். எடிசன் அவங்க அம்மா 2வது குடி கட்டிட்டு ஓடிட்டாயா? ஓடுகாலி. ஓடுகாலியா? ஓடுகாலின்னு சொல்கிறக்கு நீ சட்டம் தப்புங்கிற நீ அயோக்கியனாங்கட்ட நாய்க. அயோக்கித்தனத்தை அயோக்கித்தனம்னு சொல்கிறக்க கூடாதுங்கிற நீ. இந்த மாதிரியான அயோக்கித்தனமான கலாச்சாரங்கள்னால தான் இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் அம்மா விட்டுட்டா, அப்பனும் விட்டுட்டான், அந்த குழந்தைகள் 2 அனாதை இல்லங்களில் வாழுது. ஏன் அந்த மாதிரி வாழ்கிறாங்க? அயோக்கியத்தனம் இல்லை?